ஐக்கானை தொட்டுட்டு இந்த அட்ரஸ் பாரில் FOSCOS அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இங்கே மேலே வருது பார்த்தீங்களா, இந்த வெப்சைட்டை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதோடைய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிவிட்டு மேலே வந்தீங்கன்னா அப்ளை ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் லைசன்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணணும். டச் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஜென்ரல் அப்படின்ற இந்த டேப்பை கிளிக் பண்ணுங்கள். ஜென்ரல் அப்படின்ற டேப்பை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டேட்டு, இந்த இடத்துல ஸ்டேட் வந்துட்டு செலக்ட் பண்ணணும். ஸ்டேட் வந்துட்டு நமக்கு தமிழ்நாடு தான் செலக்ட் பண்ணணும். தமிழ்நாடு செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே மேலே ஸ்க்ரால் பண்ணிவிட்டு போயின்னு அப்படின்னா ட்ரேட் அண்டு ரீட்டெயில் அப்படின்னு இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணணும். ட்ரேட் அண்டு ரீட்டெய்லர் அப்படின்ற இடத்த நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் டர்ன் ஓவர் அப் டு 12 lakhs per annum அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே மேலே தள்ளி ப்ரொசீட் அப்படின்ற இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனை கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கோங்க. சின்னதாகிக்கிட்டு நீங்கள் அப்படியே இந்த பக்கம் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா ட்ரேட் ரீட்டெய்லர் அப்படின்னு இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும். கொடுத்தோடனே ஃபார்ம் வந்துட்டு ஓப்பன் ஆகும். அதில் யார் பேரில் இந்த ஃபுட் லைசன்ஸ் எடுக்க போகிறீங்களோ அவங்க பேர் வந்துட்டு ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி அப்படியே ஃபுல்லாக டைப் பண்ணணும். ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு கேபிட்டலே டைப் பண்ணிக்கலாம். அவங்க நேம், ஆதார் கார்டில் என்ன நேமில் இருக்கோ அதை அப்படியே ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு இண்டிவிஜுவல் அப்படின்றத நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு அட்ரஸ், அவங்க வீட்டு அட்ரஸை ஃபுல்லாக இங்கே டைப் பண்ணணும். ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதை அப்படியே டைப் பண்ணணும். அட்ரஸ் டைப் பண்ணுறேன், கவனமாக பாருங்கள். ஒய்ஃப் ஆஃப் ஜெயச்சந்திரன், ஒய்ஃப் ஆஃப் ஜெயச்சந்திரன் 4-612 குடியான ஸ்ட்ரீட், கல்விக்குடி. கல்விக்குடி ஆதனூர். ஆதனூர் போஸ்ட், ஆதனூர் போஸ்ட் பாபநாசம் தாலுக்கா, பாபநாசம் டிகே. இந்த இடத்துல ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் நீங்கள் எல்லாருமே கவனமாக போடணும். என்ன அப்படின்னா ஜெயச்சந்திரன் அப்படின்னு போட்டு அவருடைய பேருக்கு பக்கத்தில் நியூட்ரிஷன் சென்டர் அப்படின்னு போடணும். ஏன்னா இப்போ இங்கே இருக்கிற அதிகாரிகள் என்ன கேட்குறாங்கன்னா, இது அந்த இடத்துல நியூட்ரிஷன் சென்டர் போட்டால் தான் நமக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. நியூட்ரிஷன் சென்டர் இதை போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு பர்மிஷன் வந்துட்டு ஈஸியாக அவங்க வந்துட்டு அப்ரூவல் பண்ணிடுறாங்க. அதனால் ஜெயச்சந்திரன் நியூட்ரிஷன் சென்டர் அப்படின்னு போட்டுட்டு இங்கே அட்ரஸை ஃபில் பண்ணிவிட்டு அடுத்தது டிஸ்ட்ரிக்கு, இது வந்துட்டு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்கு. ஸோ டிஸ்ட்ரிக்கை நான் செலக்ட் பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்தது பிளாக்கு, இது வந்துட்டு எந்த பிளாக்கில் அவங்களுடைய அட்ரஸ் இருக்குன்னா பாபநாசம் பிளாக்கு. ஓகேங்களா. அடுத்தது வில்லேஜ்ன்ற இடத்துல என்ஏ செலக்ட் பண்ணோம். அதுக்கு அடுத்தது பின்கோடு 612301. ஸோ பின்கோடை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லேண்ட்மார்க்கு என்ஏ கொடுத்துடணும். பேன் நம்பர் அது தேவையில்லை. அதுக்கப்புறம்
கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் சேம், அதாவது இவங்க பிஸ்னஸ் பண்ணுற எதுவும் இவங்களுடைய வீட்டு அட்ரஸும் சேமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நான் இந்த இடத்துல எஸ் கொடுத்துட்றேன். ஏன்னா அவங்க வீட்டு நேமில் தான் நம்ம இந்த ப்ராசஸ் வந்துட்டு பண்ணுறோம். அதுக்கடுத்தது அவங்க மொபைல் நம்பர் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணணும். மொபைல் நம்பர் அப்படியே இப்போ லைனில் இருங்க. சரி, ரொம்ப கவனமாக இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரு பண்ணணும். நம்பரை மாற்றி பண்ணிட்டீங்க அப்படின்னா வெரிஃபிகேஷனுக்கு வந்துட்டு நமக்கு கம்ஃபர்டபுள் ஆகாது. 785311 மொபைல் நம்பர் போட்டாச்சு. அவங்களுடைய இமெயில் ஐடி இப்போ வந்துட்டு நம்ம மொபைல் நம்பர் போட்டிருக்கோம். அடுத்தது வந்துட்டு இமெயில் ஐடி போடணும். இமெயில் ஐடி அவங்களுக்கு என்ன இமெயில் ஐடி கொடுத்துருந்தீங்களோ அந்த கரெக்டான மெயில் ஐடி இங்கே நீங்கள் என்ட்ரு பண்ணணும். அவங்க இமெயில் ஐடி இங்கே கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கான்டாக்ட் பர்சன், அவங்க பர்சன் நேம் வந்துட்டு அவங்க பேர் எழுதிட்டு அவங்களுக்கு எத்தனை வருஷம் ஃபுட் லைசன்ஸ் எடுக்க போகிறோம் அப்படின்றத செலக்ட் பண்ணோம். நான் 3 years வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு நேம் ஆஃப் கேட்டகரி வந்துட்டு மொத்தம் 6 கேட்டகரி இருக்குது. 6 கேட்டகரி நம்ம செலக்ட் பண்ணோம். அதில் டைரி 1 வந்துட்டு செலக்ட் பண்ணோம். பண்ணிவிட்டு செலக்ட் 2ல் வந்துட்டு 6 செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பன்னெண்டு, அதுக்கப்புறம் 13, அதுக்கப்புறம் 14, அதுக்கப்புறம் 15. இந்த 6 கேட்டகரியை நீங்கள் கஸ்டமருக்கு சூஸ் பண்ணணும். நியூவாக வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு ஃபுட் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் அதர் டீட்டெயில், எப்போ வந்துட்டு கிளப் ஓப்பனிங் அப்படின்னு டேட்டு கேட்டிருக்கோம். நம்ம லாகின் பண்ணுற டேட்லேருந்து ஒரு 2 days வந்துட்டு லேட்டராக வந்துட்டு நோட் பண்ணிக்கிட்டு, அடுத்தது சர்வீஸ் வந்துட்டு சோர்ஸ் ஆஃப் வாட்டர் சப்ளை எண்ணெயை கொடுத்துடணும். மேனுஃபேக்சரிங் எலக்ட்ரிக் வந்துட்டு நோ கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்க்ரீனை கொஞ்சம் ஜூம் பண்ணிங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண ஃபுட் கேட்டகரி வந்துட்டு ஸ்க்ரீனில் வரும். அதை ப்ரொசீட் கொடுத்துட்டு ப்ரைமரி கான்டாக்ட் டீட்டெயில் அப்படின்ற இடத்துல அவங்களோட மெயில் ஐடியை நம்ம போட்டணும். அவங்க கரெக்டான மெயில் ஐடியும் அவங்க மொபைல் நம்பர் 9025785311 அவங்களோட இமெயில் ஐடி மொபைல் நம்பரை போட்டுட்டு இந்த இடத்துல பிலாங் டு அப்படின்ற இடத்துல செல்ஃப் அப்படின்னு செலக்ட் பண்ணிடணும். நீங்கள் யாருக்கும் இதில் வேறு ஒருத்தவங்களுக்கு க்ரியேட் பண்ணுறது, யாருக்கு க்ரியேட் பண்ணாலும் செல்ஃப் தான். க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த கேப்சா பாஸ்வேர்டு வந்துட்டு நீங்கள் இதுக்கு க்ரியேட் பண்ணணும். நியூவாக இவங்களோட அந்த எஃப்எஸ்எஸ்ஐக்கு பாஸ்வேர்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் பாஸ்வேர்டு வந்துட்டு க்ரியேட் பண்ணணும். DPA24 பாஸ்வேர்டு வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணணும். போட்டுட்டு இந்த கேப்சா வந்துட்டு அங்கே என்ட்ரு பண்ணணும். 467622 கேப்சா என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ கஸ்டமருக்கு வந்துட்டு ஓடிபி போகும். ஸோ கஸ்டமருக்கு ஓடிபி போகும். நீங்கள் வந்துட்டு அவங்க இமெயிலில் லாகின் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். ப்ளஸ் அவங்க மொபைலும் கையில் ரெடியாக வச்சுக்கணும். ஏன்னா 2 ஃபார்மேட்டுக்குமே நமக்கு வந்துட்டு ஓடிபி சென்ட் ஆகும். ஸோ ஸ்க்ரீனை கொஞ்சம் லூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பர் ஆர் இமெயிலுக்கு ஓடிபி கேட்கும். நான் வந்துட்டு இங்கே இமெயில் லாகின் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிறதுனால இமெயிலை வந்துட்டு அதில் வர்ற ஓடிபியை நான் இப்போ இதில் என்ட்ரு பண்ணுறேன். 8299. ஸோ என்ட்ரு பண்ணி வச்சு சப்மிட் கொடுத்தாச்சு அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஓகே ஆகிடுச்சு. நம்ம 2வது ஸ்டெப்பு போகிறதுக்கு முந்தி என்னென்ன டாக்குமெண்ட்டு நம்ம கையில் வச்சுருக்கணும் அப்படின்னா கஸ்டமருடைய ஆதார் கார்டில் அவங்க சைன் பண்ணியிருக்கணும், 2 டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்கணும், 3 அவங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்துட்டு கையில் ரெடியாக இருக்கணும். ஸோ அதெல்லாமே நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வாட்ஸ்அப்பில் வச்சுருந்ததுனால ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபோட்டோ வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோ சூஸ் பண்ணால் மீடியா பிக்கர் அப்படின்ற இடத்துல இது நம்ம ஃபோட்டோவை செலக்ட் பண்ணால் நம்ம மொபைலில் எந்த இடத்துல இந்த ஃபோட்டோ இருக்கோ நமக்கு இங்கே ஸ்க்ரீனில் வரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஆல்பத்தை டச் பண்ணுறேன். ஆல்பத்தை டச் பண்ணிவிட்டு ஃபோட்டோவை சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். அதுக்கடுத்தது ஐடென்டிஃபை ஃபைல் அப்படின்ற இடத்துல நான் வந்துட்டு ஆதார் கார்டை செலக்ட் பண்ணிவிட்டு
அவங்களுடைய ஆதார் கார்டு நான் ஆல்ரெடி இங்கே அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கேலரியில் போய்ட்டு ஆதார் கார்டையும் நான் செலக்ட் பண்ணி அப்டேட் கொடுத்துட்டேன். தென் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்துட்டு இப்போ வேணும். டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்ற இடத்துல ப்ரூஃப் ஆஃப் ப்ராமிஸ் அப்படின்ற இடத்த செலக்ட் பண்ணிவிட்டு சூஸ் ஃபைல் தொட்டு மீடியா பிக்கரில் போகணும். மீடியா பிக்கரில் போய்ட்டு நம்ம ஆல்ரெடி அவங்களுக்கு ஃபார்ம் வந்துட்டு வச்சுருப்போம். இப்போ வந்துட்டு அவங்களுடைய ஃபார்மை வந்துட்டு ப்ரூஃப் ஆஃப் ப்ராமிஸ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோடு கொடுத்துட்டேன். அதுவும் அப்லோட் ஆகிடுச்சு. இதுக்கு அடுத்தது ஃபோட்டோ மட்டும் ஒரு சின்ன கரெக்ஷன் இருந்தது. அந்த ஃபோட்டோ மட்டும் நான் வேறு ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம வந்துட்டு இப்போ எல்லா ப்ரூஃபுமே கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் இந்த சின்ன பாக்ஸ் வந்து டிக் பண்ணிவிட்டு ஆன்லைன் பேமெண்ட் அப்படின்ற இடத்துல செலக்ட் பண்ணிவிட்டு பே அப்படின்னு நம்ம கொடுத்துடணும். பேன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம எகைன் அவங்க செல்லுக்கு வந்துட்டு ஓடிபி போகும். ஸோ அவங்க ஓடிபி இப்போ நம்ம வாங்கணும். இந்த ஓடிபிக்கு 9 நிமிஷம் தான் டைமு. நம்ம வந்துட்டு அந்த ஓடிபி இப்போ இமிடியேட்டாக வாங்கி அதில் என்ட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னா செகண்ட் ஸ்டெப்பு வந்துட்டு நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேப்பா, இப்போ வந்துட்டு அவங்களுக்கு ஓடிபி வாங்கியாச்சு. ஓடிபி வந்துட்டு என்ட்ரு பண்ணுறேன். ஓடிபி என்ட்ரு பண்ணி நம்ம ப்ரொசீட் கொடுத்துட்டோம் அப்படின்னா செகண்ட் ஸ்டெப்பு நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 3வது ஸ்டெப்பு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு இப்போ அவங்களுக்கு பேமெண்ட் கட்ட போகிறோம். ஸோ யூபிஐ பேமெண்ட்டை வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணிடலாம். நம்ம அதை எதில் போட்டாலும் நமக்கு யூபிஐ பேமெண்ட்டுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. யூபிஐ பேமெண்ட் இப்போ யூபிஐ பேமெண்ட்டுக்கு விர்ச்சுவல் அட்ரஸ்ஸு எல்லாரோட ஃபோன்லேயுமே அவங்க யூபிஐ பேமெண்ட்டில் விர்ச்சுவல் அட்ரஸ் இருக்கும். நம்ம வந்துட்டு அதை போட்டுக்கணும். கொடுத்துட்டு பே நவ் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு பேமெண்ட் வந்துட்டு போகும். இப்போ நம்ம வந்துட்டு யூபிஐ பேமெண்ட்டை நான் இங்கே என்ட்ரு பண்ணியிருக்கேன். யூபிஐ ஐடி என்ட்ரு பண்ணியிருக்கேன். யூபிஐ ஐடி என்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம ப்ராடக்ட் சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா எந்த யூபிஐ ஐடி போட்டோமோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் போகும். ஸோ அவங்க வந்துட்டு பேமெண்ட் அவங்க கம்ப்ளீட் பண்ண உடனே நமக்கு இந்த ப்ராசஸ் வந்துட்டு சக்ஸஸாக காமிக்கும். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்துட்டு அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணியாச்சு. இங்கே ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகி நமக்கு ரெசிப்ட்டும் வந்துடுச்சு. இதை பாருங்கள், இப்போ நம்ம ஒரு கஸ்டமருக்கு ஃபுட் லைசன்ஸ் எடுத்து இந்த ரெசிப்ட் காப்பி நமக்கு கையில் கிடச்சிருச்சு. அவ்வளோதான்ப்பா ஒரு ஃபுட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணுறது. இந்த அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய நியர்பை உங்களுடைய எஃப்எஸ்சி ஆஃபீஸர் ஒரு தெரியும் அப்படின்னா நேராக ஒரு ஜஸ்ட் ஒரு கால் பண்ணி நீங்கள் உடனே அதை வாங்கிக்கலாம். அல்லது ஒரு வித்தின் 7 டேஸில் நமக்கு வந்துட்டு ரிஜிஸ்டர்டு இமெயில் ஐடிக்கு காப்பி அனுப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இதே தான் ஈஸியாக பண்ணிடலாம். இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா என்னை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.